ராம்சரனோட பெட்டி மூவிலிருந்து ஜெகபதி பாபுவோட ஒரு போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கிச்சா சுதிப்போட மார்க் படத்தோட தமிழ் வெர்ஷன் ஜனவரி 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கு சென்சார்ல இப்ப யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. தமிழ் வெர்ஷனோட சென்சாருக்கு ஆல்ரெடி கன்னடா வெர்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது தமிழ் வெர்ஷன். நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன் 2 மூவில இருந்து ஒரு அப்டேட் ஒன்று நாளைக்கு வரப்போகுது. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல தனுஷ் ஒரு படம் நடிக்க போறதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மூவிக்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் மார்ச் இல்ல ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே அப்டேட்டும் வந்துடும். பிரபாஸோட தி ராஜசாப் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது இந்த மூவில இருந்து வரக்கூடிய 2வது ட்ரெய்லர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி தான் இதுவும். மாருதி டைரக்ஷன்ல பிரபாஸ், மாளவிகா மோகனும், நிதி அகர்வால், யோகி பாபு நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. வெற்றிமாறன் இப்போ அரசன் படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு வெற்றிமாறன் அடுத்து வடச்சென்னை 2 எடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய நியூஸ் என்னன்னா, வெற்றிமாறன் அடுத்து கமலஹாசன் வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க டாக்ஸ் போறதா நியூஸ் வந்திருக்கு. இது இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதா சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல படத்துக்கான அப்டேட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுல பராசக்தி படம் பயங்கரமா வந்திருக்கு. படத்தோட இன்டர்வல் பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் படத்திலேயே. அந்த இன்டர்வல் பிளாக் பாஷா மூமெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மூவில ஒரு சில கேமியோ ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. மலையாள ஆக்டர், தெலுங்கு ஆக்டர் எல்லாம் கேமியோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூவி எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் முடிஞ்சும் இன்னும் ஆடியோ ஜுக் பாக்ஸ் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு ஒரு சாங் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சாங் இன்னைக்கு வரல. இப்ப நிறைய பேர் இந்த மூவில இருந்து எதிர்பார்க்கக்கூடிய சாங் அந்த சாங் தான், ராவண மவண்டாங்கிற சாங். அண்ட் இது இல்லாம ஹேசன்பர்க் எழுதின ஒரு சாங்கும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் ஆடியோ ஜுக் பாக்ஸ்ல ரிலீஸ் ஆகும். அண்ட் ஜனநாயகன் படத்தோட புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கர்நாடகால ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேத்து நான் சொல்லிருப்பேன். இப்ப கேரளாலையும் 6 மணி ஷோ இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது இல்லாம ஃபாரின்லயும் புக்கிங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடமும் ஓபன் பண்றாங்க. இதுல யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே காலையில இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 6 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஆடியோ ஜுக் பாக்ஸும் மோஸ்டா நாளைக்கு இல்ல நாளானைக்கு ரிலீஸ் ஆயிடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் டிவில டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜீ தமிழோட யூடியூப் சேனல்ல வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா யூடியூப் சேனல்ல வரும் தான். இதுல 2 விதமான கமெண்ட் இருக்கு. ஒன்னு, ஜனநாயகன் படத்துல ரைட்டிங் அண்ட் டைரக்டட் பைன்னு ஹெச்னோத்னு போட்டிருக்கு. அப்ப இது ரீமேக் படம் இல்ல தானே. இன்னொருத்தர் இது ரீமேக் படம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. இப்ப இதுல நான் என்ன சொல்றேன்னா, இது ரீமேக் படமா இருந்தாலும் இல்லனாலும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பார்க்க தான் போறீங்க. சோ அங்க போய் பார்த்தா தெரிய போகுது படம் ரீமேக்கா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு விவாதம் அப்படின்னு எனக்கு புரியல. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தியேட்டர்லயே அது ரிவீல் ஆயிடும். ஒரு டைரக்டர் ஹீரோக்கு ஸ்டோரி சொன்ன உடனே ஓகே பண்ணுவாங்களா, அதோட ப்ரொசீஜர் பத்தி கேட்டிருக்காரு. ஒரு ஹீரோ டைரக்டர் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறம் அதை டெவலப் பண்ணி தான் கொண்டு வர சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா டைரக்டர் ஃபுல் கதையும் அப்ப சொல்ல மாட்டாரு, ஆன்லைன் ஸ்டோரி தான் சொல்லுவாரு. அதை ஃபுல் ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு பிடிச்சதுன்னா அப்ப படம் டேக் ஆஃப் ஆகும். இல்லனா படம் அப்பவே நடக்காதுங்கிறது ரிவீல் ஆயிடும். ஒரு சில டைம் தான் படம் நடக்கும்னு தள்ளி போய் அப்படியே நடக்காம போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஹெச்னோத் கமலஹாசன் காம்போல கமலஹாசன் 233 படம் வரதா இருந்துச்சு. கமல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த படத்தை கடைசி வரைக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி எப்போவாச்சும் ஒரு டைம் நடக்கும். ருக்மிணி வசந்த் டாக்ஸிக் மூவில இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்பதான் ஒரு ஸ்டார் கெஸ்டா ரிவீல் பண்றாங்க. இப்போதைக்கு அவங்க இருக்கிறதா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வந்தா நான் சொல்றேன். ஒரு ஹீரோ ஒரு மூவி அவரே டைரக்ஷன் பண்ணி நடிச்சா டைரக்ஷன் பண்ணதுக்கு தனி காசு, ஹீரோவா நடிச்சதுக்கு தனி காசு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க சம்பளம் பேசிட்டு தான் படத்தையே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 7 கடல் 7 மலை படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுற மாதிரி தெரியல. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண நான் சொல்றேன். பராசக்தியோட ஆடியோ லான்ச் எப்போ எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் ஜனவரி 3 நடக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்குன்னு ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா எங்க நடக்கும்னு இப்போதைக்கு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். சந்தான மூவிக்கு நான் அப்டேட் இப்போதைக்கு இல்ல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். இந்த மூவிக்கான அவசரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கமெண்ட் பண்ணவங்களாம் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இந்த அப்டேட் பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். ஸோ திரும்ப ஒரே மாதிரி நான் பேசிட்டு இருக்க கூடாது, ஒரே அப்டேட்டை திரும்ப நான் சொல்லக்கூடாது. ஸோ அதனால நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேரை கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் காதல் அடிவதில்லை. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. அப்டேட் வரும்போது நான் சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.